மயங்கினேன் உன் விழிகளில் அத்தியாயம் 5. இதயா, இன்னைக்கு ஈவினிங் பீச்சுக்கு போகலாமா? எத்தனை மணிக்கு ஆதி? முகி 5 மணிக்கு போகலான்னு சொல்கிறான். நான் வர்றேன் ஆதி. என்னடி என்னாச்சு? இப்போ தான் எத்தனை மணிக்கு போகலாம்னு கேட்ட? இல்லை, இப்போ தான் ஒரு முக்கியமான வேலை ஞாபகத்துக்கு வந்தது. உனக்கு முகி மேலே அவ்வளோ கோபமா? உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் என நினைத்து கொண்டு, நலா, இன்னைக்கு ஈவினிங் பீச் போகலாமா? போகலாம் ஆதி. இதயா வரலையாம் நலா. என்ன இதயா, ஏன் வரல? என்னாச்சு? ஒன்றுமில்லை நலா, ஒரு ஒர்க் இருக்குது. நீ இன்னைக்கு கண்டிப்பாக வர்ற, இல்லைன்னா நாங்கள் யாரும் போக மாட்டோம். எனக்காக யாரும் போகாமல் இருக்க வேண்டாம். அப்போ நீயும் வர்றதானே? நான் தான் வரலன்னு சொன்னேன்ல. போன மாதம் போகிறதா இருந்த பிளான், கடைசி நேரத்தில் நீ வரலன்னு சொன்னதும் பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் வரமாட்டேன்னு சொன்னால் எப்படி? என கேட்டுக்கொண்டிருக்க இதயா அமைதியாக இருந்தாள். நீ இப்படியெல்லாம் கேட்டால் பதில் சொல்ல மாட்ட என்று தன் செல்போனில் இதயாவின் அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள். அம்மா, நான் நல்லா பேசுகிறேன். சொல்லுடா. இன்னைக்கு நாங்கள் பீச்சுக்கு போகலாம்னு இருக்கோம். இதயாவுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றுமில்லையே. அவகிட்ட ஃபோனை கொடு. என்னடி, ஏதாவது பிரச்சனையா? ஏன் போக மாட்ற என அவர் கேள்விகளால் துளைத்து கொண்டிருக்க, இவங்ககிட்ட பதில் சொல்கிறதுக்கு பேசாமல் பீச்சுக்கே போயிடலாம் என பீச் போக சம்மதித்தாள். மாலை 5 மணிக்கு நண்பர்கள் 4வரும் மெரினா பீச்சுக்கு கிளம்பினர். கூட்டம் அதிகம் இல்லாத இடமாக பார்த்து அமர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்தனர். என்ன இதயா, வந்ததுலேருந்து ரொம்ப அமைதியாக இருக்க? இன்னைக்கு பூகம்பம் தான் வரப்போகுது என கிண்டல் அடிக்க அதற்கும் அமைதியாக இருந்தாள். நலா, வா, நாம் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம். நீ போயிட்டு வா ஆதி. இவ பிளானையே சொதப்பிடுவான் போல இருக்க என நினைத்து கொண்டு நலாவை இழுத்து கொண்டு சென்றாள். என்ன ஆதி, ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நடந்துட்டே இருக்க? ஆதி இவர்களின் அனைத்தும் பிளான் நலாவிடம் சொல்லி முடித்தாள். அப்போ நான் தான் அவுட்டா? உங்கள் பிளான் எதுவுமே தெரியாமல் இருந்துட்டனா? எப்படி ஆதி, இந்த நலா இத்தனை நாளாக ஒன்றுமே சொல்லாமல் இருந்தான்? அவனை இப்படி என்னால் நம்பவே முடியலை. நம்ம கேங்கில் எல்லோரும் செட்டில் ஆயிட்டீங்க. நான் தான் தனியாக. நலா, கவலைப்படாத. உன்னோட பார்ட்னர் எங்கே இருக்குன்னு சொல்லவா? வண்டலூர் ஜூவில் இருக்குது. ஆதியின் கிண்டல் புரியவும், அப்போ என்ன, நீ என்ன குரங்குன்னு சொல்கிறியா? அப்போ இல்லை, எப்போவுமே நீ குரங்கு தான். இந்த கிண்டலுக்கெல்லாம் இந்த நலன் தளர மாட்டான் என இருவரும் பேசிக்கொண்டிருக்க, ஹே ஆதி, அங்கே பாரு ஆதவன். அவன் காட்டிய திசையில் பார்க்க ஆதவனும் இவர்களை நோக்கி வந்தான். ஹாய் நலா. ஹாய் ஆதவன். என்ன தனியாக வந்திருக்கீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு வந்தேன். சரி, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க என நகர முற்பட, ஏன் ஆதவன், எங்கள் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா? நீங்கள் ஏதோ முக்கியமாக பேசிகிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை, சும்மா உட்காருங்க நலா. நீங்கள் பேசிக்கொண்டிருங்க என ஆதிரா தனிமை நாடி சென்றாள். இவனுக்கு என்ன ஆச்சு? என்னை ஏன் அவாய்ட் பண்ணுறான்? பார்த்ததும் பார்க்காத மாதிரி இருக்கானே என கண்களில் கண்ணீர் வர கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். சரி வாங்க முகியும் இதயாவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதயா அமைதியாக கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மனமோ ஒரு நிலையில்லாமல் ஏதேதோ எண்ணி மருகி கொண்டிருந்தது. இதயா என முகிலன் கூப்பிட பதில் சொல்லாமல் இருந்தாள். இதயா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ்டா, என்னை திரும்பி பாரேன். அவள் பதிலேதும் கூறாமல் இருக்க அவளின் முகத்தை திருப்பினான். இதயாவின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும், தயா ப்ளீஸ்டா, அழாத. நான் வேணும்னே பண்ணலடா. நீயும் என்னை லவ் பண்ணுறியான்னு தெரிஞ்சுக்கத்தான் அப்படி ஆதிக்கிட்ட பேசினேன். சாரிடா. ஏதாவது பேசுடா ப்ளீஸ், இப்படி அமைதியாக இருக்காத. இதயாவிடம் இருந்து பதில் இல்லாமல் போகவே முகிலனும் அமைதியாக இருந்தான். இதயாவின் கண்ணீர் நிற்காமல் இருப்பதை பார்த்து, என்னை பிடிக்கலன்னா சொல்லிடு தயா, ப்ளீஸ் டி, இப்படி அழாத. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கும் மேலே அவனை கஷ்டப்படுத்த விரும்பாமல் முகியை நெருங்கி அமர்ந்தாள் இதயா. கோபம் போயிடுச்சா?
பாதி போயிடுச்சு. அப்போ மீதி எப்போ போகும்? இப்போ போகும் என கூறி அடிக்கத் தொடங்கினாள். ஏய் தயா, வலிக்குதுடி. நீ மட்டும் என்ன அழ வச்சு பார்த்தல, அதுக்கு தான் இது. ஐயோ, இப்படியெல்லாம் அடி விழும்னு தெரிஞ்சிருந்தா நான் என்னோட லவ்வை சொல்லியிருக்க மாட்டேனே. நீ எப்போ என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்ன? நான் சொன்னாதான் என்னோட லவ் உனக்கு புரியுமா? பாருடா, லவ் பண்ண ஆரம்பித்ததும் சார் சினிமா டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஐ லவ் யூ தயா. ஐ லவ் யூ ஸோ மச் முகி என அவன் கன்னத்தில் சட்டென முத்தமிட்டாள். ஹேய், இது சீட்டிங். எது? அது என்ன உனக்கு ஓர வஞ்சனை? கன்னத்தில் மட்டும் கொடுக்குற. அவன் சொன்னது புரிய, போடா என வெட்கத்தில் சிவந்தாள் இதயா. உனக்கு வெட்கப்படலாம் தெரியுமா? அது சரி, அவங்க 2 பேரும் எங்க? நம்ம 2 பேருக்கும் இடஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு தனியாக போயிருப்பாங்க. நலாவும் ஆதவனும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தனர். நீங்கள் 2 பேர் தான் வந்திருக்கீங்களா? இதயாவும் முகியும் எங்க? நலன் இதயாவிற்கும் முகிலனுக்கும் இடையேயான காதலை சொல்ல ஆதியின் மனதில் ஏதோ ஒருவித நிம்மதி பரவுவதை உணர்ந்தான். அதே மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்த ஆதவன் தன் பெட்டில் படுத்தவாறு அனைத்து விஷயங்களையும் அசை போட்டு கொண்டிருந்தான். காலையில் குளித்துவிட்டு வெளியே வந்தவன் தனக்கு பிடித்த என்மேல் விழுந்த மலைத்துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் பாடலை விசிலடித்தபடி தனக்கு மிகவும் பிடித்த ப்ளூ கலர் ஷர்ட்டை அணிந்து கொண்டு கிளம்பினான். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஆதவன். இந்த வீக் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி என்னோட ரூமுக்கு வாங்க என கூறிவிட்டு தம் ரூமுக்குள் நுழைந்தான் ஆதவன். அடுத்த 1 மணி நேரத்தில் ஒவ்வொருவராக ரிப்போர்ட் சப்மிட் செய்ய ஒரு சில கரெக்ஷன் செய்து அனுப்பினான். கடைசியாக இதயா தன்னுடைய ரிப்போர்ட்டை தர ஆதவன் ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய செல் அலறவே அதை எடுத்து பேசி கொண்டிருந்தான் ஆதவன். ஆதிரா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனுக்கு இந்த நிறம் பொருத்தமாக இருந்தது. ஆதிரா என 2 முறை அழைத்தும் அவள் அப்படியே சிலையென நின்று கொண்டிருந்தாள். அவள் முகத்திற்கு நேராக கையை அகட்டினான். அப்போதுதான் நிகழ்காலத்திற்கு வந்தவள், என்ன ஆதவ், என்ன கேட்டீங்க? அதை கவனிக்காதது போல் ஆதவன், எந்த உலகத்தில் இருக்க? ஓ சாரி சார், நீங்கள் என்ன கேட்டீங்க? ஆதவ் இப்பொழுது சாராக மாறியதை கவனிக்க தவறவில்லை ஆதவன். மாமாவோட ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டேன். அவன் உண்மையாக கேட்கிறானா இல்லை கிண்டல் செய்கிறேன் என தெரியாமல் திருவென முழித்து கொண்டிருந்தாள். அவளின் தவிப்பை சிறிது நேரம் ரசித்து கொண்டிருந்தவன், இந்த மிஸ்டேக்ஸ் சரி பண்ணி கொண்டு வா என கூறி அனுப்பினான். அவள் கதவை மூடிவிட்டு வெளியே சென்று, ஐயோ ஆதி, உனக்கு என்னாச்சு? எப்போவுமே ஆஃபீஸில் சார் தானே கூப்பிடுவ, இன்னைக்கு ஆதவ்னு கூப்பிடுற. நல்ல வேலை அவன் அதை கவனிக்கலை. அதுவும் இல்லாமல் இமைக்காமல் அவனையே பார்த்துட்டு இருக்க. அவன் உன்னை பற்றி என்ன நினச்சிருப்பான்? வேற என்ன, பைத்தியம்னு நினச்சிருப்பான். ஆதிரா திடுக்கிட்டு திரும்ப, இதையா நீ எப்போ வந்த? இப்போதான் வந்தேன். அது சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னியே? அதுவா, நீ கேட்டதுக்கு பதில் சொன்னேன். நான் என்ன கேட்டேன்?
ஆதி ரூமுக்கு போயிட்டு வந்து ஏதோ வெளியே பேசிக்கிட்டு இருந்தியே. ஐயோ ஆதிரா, உனக்கு என்னாச்சு? இப்படியா வாய் விட்டு புலம்புவ? இப்போ எப்படி இவளை சமாளிக்கிறது? என்ன பதிலையே காணும்? ஒன்றும் இல்லை இதையா, லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். மேடம் மணி இப்போ தான் 11 ஆகுது. இப்போ தான் பிரேக் முடிஞ்சது. நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? இதுக்கு மேலே நீயா வாய் கொடுத்து அசிங்கப்படாத ஆதி என நினைத்து கொண்டிருந்தாள். ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆதி, எனக்கு தெரிஞ்ச சைக்காட்டிஸ்ட் இருக்காங்க, போய் பார்க்கலாமா? இதையா, போதும் ப்ளீஸ், ரொம்ப ஓட்டாத என இதைய கெஞ்சி இருக்கும்போது முகி இதையாவை அழைக்க, அப்பா தப்பிச்சோம் என எண்ணினாள் ஆதி. ஆதிரா வெளியே சென்றவுடன் ஆதவன் தனக்குள் சிரித்து கொண்டு, இது சரி வராது, சீக்கிரமே ஆதிக்கிட்ட என்னோட லவ்வை சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் என நினைத்தான். ஆனால் அவனின் எண்ணம் நிறைவேறுமா? வழக்கம்போல் ஆதவன் தன்னுடைய பைக்கை நிறுத்திவிட்டு அலுவலகத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். பின்னால் இருந்து ஒரு பெண் எக்ஸ்கியூஸ் மீ என்றாள். தன்னை யாரோ கூப்பிடுவதை உணர்ந்த ஆதி திரும்பி பார்க்க, ஹேய் நிலா என்றான். அவளும் ஆச்சரியத்துடன், ஹே ஆதி, எப்படிடா இருக்க? ஃபைன். நீ இங்க? இந்த ஆஃபீஸில் தாண்டா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா, சரி. நீயும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறியா? ஆமாம் நிலா. என்னடா காலேஜ் முடிஞ்சதும் எங்களெல்லாம் மறந்துட்டியா? அதெல்லாம் இல்லை நிலா என இருவரும் தங்கள் காலேஜ் நண்பர்களை பற்றி பேசி கொண்டு வந்தனர். சரி நிலா, நீ போய் மேனேஜரை போய் பாரு, பிரேக்கில் பார்க்கலாம் என தன்னுடைய அறையை கண்டுவிட்டு சென்றான் ஆதவன். ஆதிரா ஏதோ சந்தேகம் என ஆதவனை பார்க்க சென்றாள். இருவரும் பேசிக்கொண்டிருக்க நிலா கதவை தட்டாமல் உள்ளே சென்றாள். என்ன நிலா, ஆஃபீஸ் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் ஆதிராவை பார்த்து கொண்டே. ஆதவன், ஆதிரா, திஸ் இஸ் நிலா, மை காலேஜ் ஃப்ரெண்டு. இப்போ நம்ம ஆஃபீஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிலா, திஸ் இஸ் ஆதிரா, என்னோட என நிறுத்திவிட்டு ஆதிராவை நோக்கினான். அவன் என்ன சொல்லுவான் என எதிர்பார்ப்புடன் நின்றிருந்தாள் ஆதிரா. மை டீம்மேட் என்றான். ஆதிரா தன்னுடைய ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு ஹலோ என்று சிநேகமாக புன்னகைத்தாள். நிலாவோ ஆதிராவை அலட்சியப்படுத்திவிட்டு ஆதியிடம் பேசிக் கொண்டிருந்தாள். ஏற்கனவே கொஞ்சம் கூட கதவை தட்டிட்டு வரணும்னு மேனஸ் கிடையாது என மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்த ஆதிராவிற்கு அவளின் செய்கை மேலும் கோபமூட்டும். ஃபைலை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். மதியம் நண்பர்கள் அனைவரும் கேன்டீன் செல்ல அங்கே ஆதியும் நிலாவும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். யாரு ஆதிரா அது? எது? இதையா அவர்கள் இருவரையும் நோக்கி கை காட்ட அதை பார்த்த ஆதிராவிற்கு எரிச்சல் வர, அதுவா, அவ பேர நிலாவாம், காலேஜ் ஃப்ரெண்டாம் என காலையில் நடந்ததை கூறினாள். எனக்கு என்னமோ அவளை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது. ஆதி, ஏன் ஆதி கூட பேசுறதுனாலயா? அப்படியெல்லாம் இல்லை என சமாளித்தாள் ஆதிரா. அடுத்து வந்த 2 தினமும் இதுவே தொடர ஆதிராவிற்கு ஆதவனின் மேல் கோபம் அதிகரித்தது. அடுத்த எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நன்றி மக்களை.